பார்த்துங்க பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா எங்கடா ஃபால்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லைன் ஒன்று கட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே லைன் கட் ஆனாலும் நம்ம எஸ்எஸ்சில் ஃபீல்டர் ட்ரிப் ஆகிடும். லைன் கட்டு எதனா எந்த ஒரு சின்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் எஸ்எஸ்சில் ட்ரிப் ஆகிடும். இது அச்சிட் லைன் பாருங்கள். இந்த கம்பத்துலேருந்து கட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கம்பத்துலேருந்து அந்த கம்பத்துக்கு போகிற இடையில இருக்கிற ஒயர் கட் ஆகிடுச்சு. இது ஓகே இருக்குது பாருங்கள். ஜிசியாக ட்ரிப் ஆகிடுச்சு. ஜிசினா மெயின் பிரேக்கரே ட்ரிப் ஆகிடுச்சு. இப்போ இந்த லைனை போட்டால் தான் நம்ம சப்ளை நார்மலைஸ் பண்ணலாம். இப்போ இந்த லைன் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த கம்பத்தில் தான் ஏறணும். பார்த்துங்க கீழே கிடக்குது பாருங்கள். இந்த எண்டு இதில் இப்போ ஜாயிண்ட் அடிக்கணும். ஜாயிண்ட் போகிறதுக்கு ரெடி பண்ணுறாரு. 600 மேலே ஃபஸ்ட்டு ஒயர் மாட்டிகிட்ருக்கு. அது இப்போ எடுக்கிறாரு. எடுத்தாச்சு. அடித்த வேகத்தில் கீழே வரைக்கும் அடிச்சிருச்சு. மேலே லைனில் இப்போ முறுக்கிச்சு. ஜாயிண்ட்டை போட்டு அப்படியே ஏற்றிக்க வேண்டியதான். இப்போ ஜாயிண்ட் போட போகிறாங்க. கொஞ்சம் ஒயரை உடச்சிட்றாருமே ஜாயிண்ட் போடணும். கண்டக்டர் அப்படி மடக்கி தான் உடைக்கணும். இப்படி தான் தூக்கிறாங்க. ஜாயிண்ட் அடிக்கிறது பாருங்கள். 2 ஏவனாக வச்சுட்டு ஒரு ஒயராக பிரித்து அடிக்கணும். 7 லீடு வரும். 7 ஒயர் வரும். சுற்றணும். அதே போல் ஒரு ஒயரும். ஸ்டீலே கட் ஆகிட்டு இப்போ அடுத்த சைடு லைன் ஜாயிண்ட் அடிக்கிறாங்க. அதான் சொல்லலாம். இங்கே லைன் கட்டு போட்டுக்கிறோம். பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண செய்கிறாங்க. ஏறா ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்த சைடில் எத்தனை போட்டுன்னு வேலை செய்யுங்க. எந்த எங்கே வேலை செஞ்சாலும். சரி. பார்த்துங்க ஒயர் ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க. ஒயரை கட் பண்ணும்போது எப்பவுமே ஈத்து தான் கட் பண்ணணும். இப்படி ஈத்துட்டு எவ்வளோ தேவையோ கட் பண்ணணும். அதுதான் லோடு போட்டு வைக்கிறாங்க. ஒயர் எப்படி உடைக்கிறாங்கன்னு பார்த்துங்க. எல்லாம் வச்சு உடைக்கணும். ஒயர் அடிச்சிட்டாங்க. ஓகே இப்போ மேலே ஏறணும். ஓகே இது டியூப்லர் போல் பார்த்துங்க. இப்போ இதில் தான் ஏறணும். டியூப்லர் போல் நான் தான் ஏறுவோம். வர நக்கில் டியூப்லரில் செப்பல் போட்டு ஏறுறது. டியூப்லர் போல் கூட விட்றி. ரயில் போல் ஒன்றுக்குது. நாரி வரல. இப்படி சாஞ்சி நெல்லி இல்லை. அம்மா சேரு நெல்லி நட்டுக்குது. கேஞ்சரா அருணுங்கிற ஏறு நான் பிரலாத அவுட்டு போடுறேன். என்னென்ன போகணும்ப்பா சார்? வணக்கம் சார். போட்டால் முன்னாடி இதில் போட்டார். ஆனால் ஃபால்ட் வந்து மெடிக்கல் டியூப் ஜம்பர் கட் ஆகிக்குது. அதுக்கு என்னாண்ட நான் 3 கம்பம் தண்ணி. லைன் கட்டு. ஆமாம் இதில் ஜம்பர் கட்டி ஒரு லைனும் கட் ஆகிடுது சார். வணக்கம் சார். ஆமாம் சார். ஒர்க் நான் கட்டி சொல்லு. லைன் கோச்சா போகிறாங்க. லைன் மேலே ஜோயா என்ன அந்த கை போகிறேன். ஜோயா ஓகே. பொண்ணு
நான் வரணும் நாட்டு போடு கயிற்றுல வச்சு நாட்டை போடுறா என் கயிற்றுல எனக்குதாண்ணா சுத்து சந்தூர் விட்டு மாடிக்க அங்கே எவ்வளோ யாரோ கண்டானோ ஏய் சொக்கலைங்க ஏறினானே மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க இந்த போட்டியே பார்த்துட்டு யாரில் இதை சுத்து அந்த கால் சுத்து வயர் சுத்து அப்படியே விட்றா ஏன்டா ஈக்கிறீங்க லைன் ஈத்து அடிச்சாச்சு இதுக்கு போகிற கட் பாயிண்ட் ஜம்பரை போடணும் என்ன அதில் என்ன காசு பீஸ் வருதுடா வருண்டா ஒரு யூடியூப்பே ஓப்பன் பண்ணிட்டாரு அவர் 8 பேருக்கு மேலே பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து 6000 பேர், ஒரு வீடியோ 2000 பேருக்கு மேலே பார்த்தாங்க. ஏய் அவங்க ஆவூர்காரங்க அது என்னடா நான் கவர்மெண்ட்டை சொல்லி ஐயரை கவர்மெண்ட் சொல்லிட்டேன் வந்துக்கிறாங்க பாரு ஆவூர்காரங்க நிற்கிறாங்க பாரு இது ஊரில் இருக்கிறவங்களாம் மாவட்டத்தில் போட்டு பிச்சை அடிக்கக்கூடாது அடி சரி பிச்சை காட்டி அவசரத்துக்கு அடி பள்ளிக்கூடம் கேரனு கொடுங்க அடி என்ன பண்ணுறது ஆமாம் சாதா டைமாக தான் பானை வச்சு அவர் வந்து இப்போ ஜம்பர் போடுறாருங்க. அந்த ஒயருக்கு இந்த ஒயருக்கு கனெக்ஷன் கொடுக்குறாரு. கனெக்ஷன் கொடுத்து அது பைண்டிங் ஒயரால் அந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணுறது தான் ஜம்பர். இது வந்து ஈ பிளைனில் தான் சொல்லுவாங்க. ஒரு ஜம்பர் போடுறாரு, நெருங்க போடுவார். ஹெச்டியில் ஒரு 1/2 அடினா வச்சு ஓட்டணும். அப்போ ஓட்டினா தான் அது வந்து கரண்ட்டு நிற்கும். இல்லைன்னா கொஞ்சம் 4 சுற்று 3 சுற்று போட்டால் டப்புன்னு பிடிக்கும். 6 ஒய் பீங்கய்யா ஒய் நல்லா ஆச்சுங்கய்யா. ஆமாங்கய்யா சுற்றி இந்த நான் எடுத்து கீழே தள்ளி விட்டுங்கய்யா, கீழே ஊந்துச்சுங்கய்யா. நான் எடுத்து வச்சுக்கிறேங்கய்யா, கீழே கிடக்கு எடுத்து வச்சுக்கிறேங்கய்யா. எத்தனை ஐயா? ஐயோ இப்போ மீண்டும் ஜம்பரை வந்து நல்லா டைட் பண்ணி அடிக்கிறாருங்க. இப்போ வேலை கம்ப்ளீட். இப்போ இறங்குறாருங்க அவர். இவர் மாரிலாம் வேகமாக யாராலையும் இறங்கவும் முடியாதுங்க. பாருங்கள், இவர் வந்து பாருங்கள் ஒரு குரங்கு மாரி இறங்குவாருங்க இவர். அதெல்லாம் வந்து திறமை வேணுங்க. அந்த திறமெல்லாம் நம்ம எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு தான் வரும். இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு. பாருங்க லைனை கட்டியாச்சு. லைன் கட்டி ஜம்பர்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான், ஒர்க்கு கம்ப்ளீட் ப்ரோ.